சோர்ந்து போனீங்கன்னா சத்துரு வெற்றி பெற்றுவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போனீங்கன்னா சத்துரு வெற்றி பெற்றுவான். ஆமாம், ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் அதை அனுபவித்திருக்கிறீங்கன்னு தெரியல. ஒரு நாள் ஜெபம் பண்ணாமல் இருந்திருப்போம், ஒரு நாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமராமல் இருந்திருப்போம், ஒரு நாள் வேத வாசிப்பை விட்டுருப்போம். ஆனால் அன்னைக்கு வர பிரச்சனை பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே இருக்கும். அந்த பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கா அப்படிங்கிறத மற்றவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அதை இருக்காது. அது சின்ன பிரச்சனையாக இருக்கும். அது நமக்கு தலைக்கு மேலே இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதை எப்படி நம்ம கொண்டு போகணுமோ, அதை எப்படி சமாளிப்பதோ அப்படின்னு சொல்லி அந்த கிருபையை இழந்து போயிடுறோம். எப்படி சிஸ்டர், ஒரு நாள் ஜெபம் பண்ணலாம் கிருபை போயிடுமா? ஆமே, ஆண்டவர் சொல்கிறார், அதிகாலையில் என் முகத்தை தேடுங்க. அனுதினமும் நமக்கு கிருபை வேணும். ஒவ்வொரு நாளும் புது 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 கிருபைங்க. புது புது பிரச்சனை வருதே, புது புது நோய் வருதே, புது புது போராட்டம் வருது, புது புது சவால்கள் வருது, புது புது பாடுகள் வருது. அப்போ புது புது கிருபை வேணுங்களா இல்லைங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, புது புது கிருபை வேணுமா இல்லையா? ஆமாம், கேட்கல, கேட்டுருங்க. ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் ஆண்டவருடைய பலன் எனக்கு வேணும்னா எதை நான் தியாகம் செய்தாலும், எதை நான் இழந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவில் நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் அப்படி தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தீங்கன்னா ஒரு ஹல்லேலூயா. இல்லை, நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்களா? ஆமாம், இல்லை, அதுவும் இல்லை. ஸ்தோத்திரம். எல்லா இடத்துலையும் போகும்போது பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 காரியங்களை நான் சொல்லிடுவேன். கையை உயர்த்தி சொல்லுங்கன்னு சொல்லி அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். பிரசங்கம் முடிகிற வரைக்கும் நான் எந்திரிச்சு போக மாட்டேன். அம்மா டக்குன்னு கையை தூக்கிட்டாங்க. என்ன சொல்கிறாங்களோ இல்லை, கையை தூக்கிடுவோம் அப்படின்னு தூக்கிட்டாங்க. சொல்லுங்கள். ஆமாம், இது ஒரு பிளட்ஜு. பிரசங்கம் முடிகிற வரைக்கும் எந்திரிச்சு போக மாட்டேன், பிரசங்கம் முடிகிற வரைக்கும் தூங்க மாட்டேன். ஆமாம், தூங்குனீங்கன்னா என்ன பண்ணலாம், கொஞ்சம் டீச்சர் மாதிரி இன்றைக்கி நான் பிஹேவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தூங்குறாங்கன்னா அப்படி டக்குன்னு எழுப்பி நிற்க வச்சுருவாங்க. கொஞ்சம் நேரம் நில்லுங்க, அப்புறமா திரும்ப உக்காந்துக்கங்க, தூக்கம் தெளிஞ்சோடனே. பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். கொஞ்சம் அப்படி சிரிப்பீங்கன்னு நினச்சி சொன்னேன், ஆனால் நீங்கள் யாருமே சிரிக்கலை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது யாரும் சிரிக்க மாட்டாங்க, அப்படியே கொஞ்சம் யோசிப்பாங்க எல்லாருமே. அப்போ அதனால தான் பவுல் சொல்கிறார், திரும்பவும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், சந்தோஷம். பாருங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட காரியத்தை குறித்து உங்களுக்கு வேகமாய் சொல்லிவிட்டு ஜெபித்து விட்டு போகலான்னு நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எடுத்தவர்கள் எடுக்காதவர்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்து விட்டு வாசிக்கலாமே, ஒன்றாக சேர்ந்து 3 முறை வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள். 3 முறை படிக்கலான்னு சொன்னேன். ஏன்னா 3வது ஒரு முறைக்கு கடைசியாக ஒரு கூட்டம் சேருவாங்க, அதனால் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரி இப்போ 2வது முறை படிக்க போகிறோம். இப்படி இருக்க, இன்னும் சிலர் படிக்கலைங்க, அதனால் திரும்ப படிப்போம். இப்படி இருக்க, ஆமென், ஹல்லேலூயா. இப்படி இருக்க ஒருவன் புது சிருஷ்டியாய், சொல்லுங்க, இருந்தாலா, இருக்கிறானா, இருப்பானா, இருக்கிறான். ஆமென். அப்போ புது சிருஷ்டியினுடைய அனுபவம், புதிய வாழ்க்கை. ஏன் புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும், ஏன் புதிய வாழ்க்கை எனக்கு வேணும், ஏன் புதிய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எனக்கு நித்திய ஜீவன் வேணும், நித்திய ஜீவனுடைய அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், அதுதான் நம்மளுடைய எல்லாருடைய நோக்கமும். அதற்காக தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அதுக்காக தான் சபை கூடி வருதல். எல்லாவற்றையும் நம்ம ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ட்ரெடிஷ்னலாக, ரொம்ப ரிலீஜியஸ்லி அப்படியே தலைமுறைகளாக நம்ம பின்பற்றி வரக்கூடிய விஷயம். எதற்காக என்று சொன்னால்,
ஆண்டவர் வருவார். அவர் வரும்போது இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய நோக்கம் எல்லாம் அதுதான். இன்றைக்கி சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோன்னா, அந்த நோக்கத்தை கொஞ்சம் அப்படியே மறந்துடுறோன்னு நினைக்கிறேன். இருக்கிற பிரச்சனையை பார்த்து அப்படியே நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதெல்லாம் பார்த்து, இப்போ வேறு யுத்தம், போர், என்னென்னமோ நடக்குது. நாங்கள் கடைக்கு போகிற கடையிலெல்லாம் மெனு பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. கேட்குறது எல்லாமே அப்படி நாங்கள் இதெல்லாம் இது இருக்குங்களா, இது இருக்குங்களா, 65 இருக்குங்களா, அப்புறம் 555 போட்டிருக்கீங்க, அது இருக்குங்களா, மட்டன் சுக்கா இருக்குங்களா, அப்படி பார்க்குறீங்க பாருங்கள், அடடே அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிடுறாங்களா, எங்ககிட்ட 4 ஐட்டம் தான் மட்டனில் இருக்குது, 2 ஐட்டம் தான் சிக்கனில் இருக்குது. ஏன்னா சொல்லுங்கள், சிலிண்டர் இல்லை. ஆமாம், எங்கே பார்த்தாலும் குறைவுகள், பஞ்சங்கள் வருகிற காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமேன்லாம் சொல்கிறாங்க, அல்லேலூயாலாம் சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இதெல்லாம் வரட்டும், நல்லது தான். வந்தால் தான் நம்மளுடைய ஜனங்கள் கொஞ்சமாவது உணர்வு, நம்ம ஆளுங்களுக்கு உணர்வு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா உணர்வு இல்லாமையா இருக்கிறாங்க ரொம்ப. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார், எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்து நம்மளை சுகபலன் பத்திரத்தோட நல்ல அப்படி ஜீவனெலாம் கொடுத்து கொஞ்சம் நமக்கு உட்கார்றதுக்கு சேரு எல்லாம் கொடுத்தோன்னே நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறோம்னா கொஞ்சம் ஆண்டவரை மறக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆமாம், ஆமேன்னு சொல்கிறாங்க. ஆமாங்களா? ஆண்டவர் அதை தான் எனக்கு உணர்த்தினார். திரும்பவும் அந்த ஆதியில் இருந்த அன்பிற்கு நம்ம வரணும். தூரமாக போயிட்டே இருக்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த நாள் ரட்சணிய நாள் கிட்ட கொஞ்சம் வந்துடலாமே. ஆண்டவருடைய சிலுவைக்கு நேராக, ஆண்டவருடைய அன்பிற்கு நேராக மீண்டுமாய் அவருடைய சிலுவையின் நிழலுக்கு வரும்படியாய் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழைப்பை நான் இந்த காலை வேளையில் கொடுக்குறேன். அவருடைய சிலுவையின் நிழலில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அடைக்கலம், அந்த தஞ்சம், எல்லாவற்றிலிருந்து நமக்கு பாதுகாப்பு. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த புதிய ஜீவன், நித்திய ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நித்திய ஜீவன் வேணும். ஆனால் எல்லா நாளும் புதுசாக மாறக்கூடாது. பிறந்த நாள் வந்தால் புது ட்ரெஸ்ஸு, கல்யாண நாள் வந்தால் புது ட்ரெஸ்ஸு, கல்யாணம் வந்தால் புது ட்ரெஸ்ஸு, மற்றவர்களுக்கு கல்யாணம் நடந்தாலும் நமக்கு புது ட்ரெஸ்ஸு, அடுத்தவங்களுக்கு பர்த்டே. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பாருங்கள், 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அண்ணனுக்கு பிறந்த நாள்னா தம்பிக்கு கண்டிப்பாக துணி எடுத்து தான் ஆகணும். இப்படி எல்லாவற்றிலும் நம்ம புதுசாக தான் ஆசைப்படுவோம். இப்போது நீங்கள் ஒரு ஃபோனு கேட்குறீங்க, புதுசாக எனக்கு ஒரு ஃபோன் வேணும். பிள்ளைங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கலாம், எனக்கு ஒரு ஃபோன் வேணும் அம்மா. இல்லை உங்களுக்கு ஒரு நபர்கிட்ட யாராவது சொல்கிறாங்க, உங்களுக்கு இப்படி லட்சக்கணக்கில் உங்களுக்கு ஒரு ஃபோனை வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னவங்க டக்குன்னு உங்களுக்கு ஒரு இந்த 1100 நோக்கியா ஃபோன் கொடுத்தா நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீங்களா? நான் கேட்டது சொல்லுங்கள், ஒரு பெரிய லட்சக்கணக்கில் உள்ள மொபைல் ஃபோன் எனக்கு கிடச்சிருக்குது, இப்படி பாட்டியெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோனா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க கேட்பாங்க. எல்லாவற்றிலும் நமக்கு புதுசு வேணும். அந்த ஃபோனு புதுசாக இருந்தால் கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா நான் கேட்டது இது இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆமாம், ஆண்டவர் கேட்டது இது இல்லை. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது நம்மளுடைய நீ இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணன்னு சொல்லி என்கிட்ட சொல்லு, இவ்வளோ நேரம் சர்ச்சுக்கு போனேன்னு என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. உன் மனசு புதுசாக இருக்கா, நீ புது சிருஷ்டியாக இருக்கிறாயா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எனக்கு புதுசு வேணும், புதுசாக வேணும், புது சாப்பாடு. நேரத்துக்கு சுட சுட சாப்பாடு சாப்பிட்றவங்க இன்னும் இருக்கிறாங்க. அப்படி சூடாக சாப்பிட்லைன்னா மனைவியை திட்டுறவங்களும் இருக்கிறாங்க. ஏன் சூடாக சாப்பாடு ஆக்கலை, உனக்கு என்ன வேலைன்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், சூடாலாம் என்னால் சாப்பாடு ஆக்க முடியாது, நீங்களே வேணால் ஆக்கி சாப்பிட்டுக்கோங்க, இல்லை கடையில் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்கிற மனைவிகளும் இருக்கிறாங்க. ஆமாங்களா? இல்லைன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ, இங்கே நல்ல வசதி, எங்கள் ஊர்லேயும் நல்ல வசதி ஸ்விக்கி ஜொமேட்டோ வாங்குறதுக்கு. எல்லாத்துக்கும் சுட சுட எல்லாம் புதுசாக, யாரும் பழைய சோறில் பிரியப்படுறதில்லை. அப்போ எல்லாவற்றிலும் புதிதாக வேணும், புதுசாக வேணும், புதுசாக வேணும்னு என் இருதயம் சொல்லும்போது அனுதின வாழ்க்கையில் எவ்ரி சிங்கிள் டே ஏன் எனக்கு புது கிருபை வேண்டாம், ஏன் நான் புது அனுபவம் ஆண்டவரோட இருக்கக்கூடாது, ஏன் ஆண்டவரோட இன்னைக்கு புதுசாக நான் பேசி பழகக்கூடாது, ஏன் ஆண்டவர் எனக்கு புதுசாக வித்தியாசமான தரிசனங்களை கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். ஆமென். எல்லாவற்றிலும் புதுசாக இருக்கிறது தான் அந்த புது சிருஷ்டியின் அனுபவம். இந்த புதிய வாழ்க்கையின் அனுபவத்தை உடையவர்களுக்கு தான் இந்த நித்திய ஜீவன்.
ஹல்லேலூயா. 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். முதலாவதாக, இந்த புதிய ஜீவன் அல்லாவிட்ட அந்த புது சிருஷ்டியாக நான் மாற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஆமென். அதுதான் எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் இல்லைங்களா? என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும். 2வது, இந்த புதிய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கிறது, அதில் எப்படி நான் வளருகிறேன் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். 3வதாக, இந்த புது ஜீவனுக்குள்ளே வந்துட்டேன், புதிய வாழ்க்கையில் வந்துட்டேன், சர்ச்சுக்கு வந்துட்டேன், இப்போ பிரசங்கம் கேட்டுட்ருக்கேன், ஆனால் நான் சந்திக்கிற சவால்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா பிரைஸ்லின் சிஸ்டர் அப்படின்னு கேட்கலாம். அதையெல்லாம் நான் எப்படி மேற்கொள்கிறதுனே தெரியாமல் இருக்கேன் சிஸ்டர், எனக்கு வர்ற தலைவலி உங்களுக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் ஆண்டவர் பட்டிருக்கிறார். இந்த பாடுகளை எல்லாம் ஆண்டவர் பட்ட பாட பார்த்தோன்னா, இவ்வளவு பண்ணிங்களா ஆண்டவரே, உங்களுக்கு கொஞ்சம் கூட நாங்கள் ஈக்குவலாக இல்லையே. ஆமாம், எப்படி சவால்களை மேற்கொள்வது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பாவ மன்னிப்பை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். திமிர்வாதக்காரனை ஆண்டவருடைய அண்டையிலே கொண்டு வராங்க. அதாவது திரளான ஜனக்கூட்டம், வீட்டை சுற்றிலும் முன்னும் பின்னுமாக அவ்வளவு ஜனக்கூட்டங்கள் அப்படியே நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு வியாதியஸ்தன் இருக்கிறான். அந்த வியாதியஸ்தனுக்கு சுகம் கிடைக்கணுமே, அவன் ரட்சிக்கப்பட வேண்டுமே, அவனுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் வேண்டுமே என்று சொல்லி அந்த நல்லா பேசுகிற 4 பேர், கெட்டதாக பேசுகிற 4 பேர் நம்ம உலகத்தில் இருக்கிற மாதிரியே அந்த உலகத்திலையும் அந்த காலத்திலும் 4 நல்ல உள்ளங்கள் அவரை உற்சாகப்படுத்தி கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் கூரையை பிரித்து கீழே இறக்குறாங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு கொஸ்டின், இது அவுட் ஆஃப் சிலபஸ் இருந்தாலும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி, ஒருத்தர் ரொம்ப வியாதிப்படுறாங்கன்னு சொல்லி, நம்ம பரவாயில்ல, நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் பரவாயில்ல, அவங்கள சபைக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு கூப்பிட்டு வர்றோமா? 1 வாரம் கூப்பிட்டுட்டு வந்திருப்போம், 2 வாரம் கூப்பிட்டுட்டு வந்திருப்போம், 3வது வாரம் ஆட்டோக்கு திரும்ப யார் செலவு பண்ணுறதுன்னு நிறுத்தியிருப்போம், 4வது வாரம் அவங்களுக்காக ஜோம் பண்ணிக்கலாம், இங்கேருந்து ஜோம் பண்ணும்போதே ஆண்டவர் செய்வாருன்னு விட்டுருப்போம், 5வது வாரம் அவங்கள மறந்தே போயிருப்போம். அப்படி உங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராவது இருப்பாங்கன்னு சொன்னால், வியாதியஸ்தர்கள் இருப்பாங்கன்னு சொன்னால், நேராக அவங்கள சபைக்கு நம்ம கூட்டிகிட்டு வரணும். ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க, வெளியே தோற்றத்தில் அவங்கள பார்க்கும்பொழுது நல்ல நலமாக தான் உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்கள்னால ஒவ்வொரு தனி நபரையும் தனி நபராக நம்ம பார்க்க வேண்டுமா? ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரோ அதுதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம். ஆண்டவர் எப்படி ஒருவரை பார்க்கிறாரோ அப்படிதான் என்னுடைய கண்களும் ஒருவரை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏசு கிறிஸ்து பார்க்கும்போது ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் இவன்லாம் பாவம் செஞ்சவன், இவனை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி சமுதாயம் பார்த்தாலும் ஏசு கிறிஸ்து பார்த்ததெல்லாம் அவங்களுடைய உள்ளத்தை. அவனுக்கு ஆசை இருக்கா? அவனுடைய விருப்பம் என்ன? ஆமென். அதே போல தான் நீங்களும் நானும் பார்க்கணும். திமிர்வாதக்காரனை கஷ்டப்பட்டு கூரையை பிரித்து இறக்குறாங்க. ஆண்டவர் பார்த்தது இந்த 4 பேருடைய விசுவாசத்தை. ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவனை இறக்குனது எதுக்குங்க? சுகத்திற்காக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, என்ன இவர், யார் இவர், சுகம் வேணும்னு கஷ்டப்பட்டு கூட்டத்தில் கதவு வழியாக கொண்டு வராமல் கூரையை பிரித்து இறக்குறாங்க. இவர் என்னடானா பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. நம்ம நினைத்து கொண்டிருப்போம், எனக்கு இருக்கிற வியாதி தான் பெரிய வியாதி, எனக்கு இருக்கிற வியாதி தான் ரொம்ப கொடிய வியாதி, இருக்கிறதுலே ரொம்ப மோசமான வியாதி என்னுடைய ஆத்துமா செத்து போகிறது தான், நான் பாவத்துக்கு அடிமையாக இருப்பது தான், பாவத்துக்கு கீழ்பட்டு இருப்பது தான் இருக்கிறதுலே பெரிய வியாதி. ஏன்னா வசனம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். நேரடியாக என்னுடைய மரணத்துக்கு கொண்டு போகிறது பாவம். ஆமென். ஹல்லேலூயா. எனவே தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உனக்கு நான் சுகத்தை கொடுத்துருவேன், வெளிப்புறமாக உனக்கு அதிசயத்தை பண்ணி சுகத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஆனால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீ பெற்றிருக்கிறாயா அப்படின்னு அந்த கேள்வியை நமக்குள்ளே கேட்கும்படியாக தான் ஆண்டவர் அன்னைக்கு வசனத்தில் இப்படி போடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சங்கீதம் 103:3 வாசிக்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. முதல்ல நம்ம செஞ்ச அக்கிரமங்களை மன்னிக்கிறார், பின்பதாக நம்முடைய நோய்களை குணமாக்குறார். ஹல்லேலூயா. இந்த திமிர்வாதத்தை குறித்து 4 காரியம், ஆவிக்குரிய திமிர்வாதம் என்று சொல்லி சில காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். அப்படியே அதை நான் சொல்ல கொஞ்சம் நீங்களும் நீங்களே நிதானித்து அறிய வேண்டுமாய் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளலான்னு நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எனக்கு இந்த திமிர்வாதம் இருக்குதா, அது இருந்தால் எப்படி நான் கண்டுகொள்வது, இல்லை இதற்கு முன்னாடி இருந்திருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பதற்காக முதலாவதாக ஆவியை பலவீனப்படுத்தும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னோடய ஆவி சோர்ந்து போய் என்னுடைய ஆவி ஆண்டவரையோடு பேச முடியாதபடிக்கு என்னுடைய ஆவியை பலவீனப்படுத்தக்கூடியது தான் இந்த ஆவிக்குரிய திமிர்வாதம். இரண்டாவதாக என்னுடைய சிந்தையை, என்னுடைய எண்ணங்களை சிதறடிக்கக்கூடியது ஆவிக்குரிய திமிர்வாதம். இருதய கடினம், துணிகரமாக செய்யக்கூடிய பாவம், துணிகரமாய் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்யக்கூடிய காரியங்களை என்னுடைய ஆவிக்குரிய திமிர்வாதம் செய்ய வைக்கிறது. இது எல்லாம் செஞ்சிட்டோன்னா ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுவோம். 4வது, ஆண்டவரை விட்டு என்னை தூரமாக பிரிக்கக்கூடிய ஒன்று தான் இந்த ஆவிக்குரிய திமிர்வாதம். ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாருக்குள்ளேயும் இந்த ஆவிக்குரிய திமிர்வாதம் நிச்சயமாக இருக்கும். ஆண்டவரோடு இருக்கிற அனுபவம் இருக்காது. ஆவி ஆத்துமானா என்னன்னே தெரியாது. அவங்க சொல்கிறதெல்லாம் மனசாட்சிக்கு உண்மையாக, உன் மனசாட்சிக்கு விரோதமாக எதுவும் பண்ணாத. எண்ணங்கள் என்றைக்குமே டிஸ்டார்டடாக தான் இருக்கும். எதை யோசித்தாலும் ஒரு நிலைப்படுத்த முடியாத அளவுக்கு எண்ணங்கள் சிதறிக்கொண்டே தான் இருக்கும். அடுத்தவனுக்கு என்ன தீங்கு செய்யலான்னு சொல்லி தான் என் மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறவங்க துணிகரமான செயல்களை செய்வார்கள். எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரட்டுமே, ஆராதனை வேலையிலும் சபையில் பிரசங்க வேலையிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து கண்டித்து உணர்த்தலாம். நீங்கள் வசனம் படிக்கும்போது கூட ஆண்டவர் உங்களை கண்டித்து உணர்த்திருப்பார். சில நேரம் இந்த பாவம் என்ன செய்கிறதுனா நம்மளை துணிகரமாய் செயல்பட வைக்கிறது, இருதயத்தை கடினமாக்குகிறது. இது எல்லாம் ஆவிக்குரிய திமிர்வாதம். இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு மன்னிப்பு தான் வேணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளே நாமே நிதானித்து அறிவோமே, எனக்குள்ள இந்த ஆவிக்குரிய திமிர்வாதம் இருக்குதா? ஆண்டவர் எவ்வளவோ சொல்கிறார். ஆண்டவருக்காக ஒரு பொருத்தனையை செய்திருப்போம். அந்த பொருத்தனை நான் நிச்சயமாக நிறைவேற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம மறந்துருப்போம். போக 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 அது ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகிடும். நமக்கு அது மறந்தும் போயிடும். அதோட எந்த அளவுக்கான ஒரு ப்ரெஷரில் நீங்கள் அந்த பொருத்தனையை செஞ்சீங்கன்றதையே மறந்துடுவீங்க. அந்த இடத்துல ஒரு இருதய கடினம் வர ஆரம்பிக்கும். பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஒரு மணி நேரம் தானே ஜெபம் பண்ணலை, பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஒரு வாரம் தானே சபைக்கு போகல, பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு சண்டே தானே கல்யாணத்துக்கு போனோம், ஒரு சண்டே தானே நம்ம முடியாமல் இருந்தோம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். கொஞ்சம் தானே. ஆனால் ஆண்டவர் அந்த கொஞ்சத்தை தான் எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன், அந்த கொஞ்ச பலத்தை ஆண்டவருக்கு செலவிடுகிறவர்கள், அந்த கொஞ்ச காரியத்தில் என் ஆண்டவருக்குன்னு சொல்லி எல்லாவற்றையும் தியாகம் செய்து விட்டு ஆண்டவரோடு இருக்கிற அனுபவம் தான் எனக்கு வேணும்னு வரவங்களை தான் ஆண்டவர் கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், எழுந்து நட. சும்மா நடக்காத, உன் படுக்கையும் எடுத்துக்கொண்டு நட. திரும்ப அந்த பாவ வாழ்க்கைக்குள்ளே வராத, மீண்டும் அந்த பழைய அனுபவத்துக்குள்ளே வராத. நீ இனிமே பழைய மனுஷன் கிடையாது, நீ இனிமே புது மனுஷன்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்றைக்கு கழுவி சுத்திகரித்து பிரித்தெடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. புது சிருஷ்டிகள் எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த புதிய ஜீவனை, புதிய வாழ்க்கையில் இருக்கிற என்னுடைய அனுபவம் நான் எப்படி நாளுக்கு நாள் வளர முடியும், எப்படி நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால், முதலாவதாக யோவான் 3:3 சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை
காண மாட்டான். நான் ஏன் மறுபடியும் பிறக்கணும், ஏன் நான் புதிய வாழ்க்கையில் இருக்கணும், ஏன் புது சிருஷ்டியாய் மாறணும்னு சொன்னால் அதுதான் வசனம் சொல்லுது. நீ மறுபடி பிறக்கலையா, உனக்கு தேவனுடைய ராஜ்யமே கிடையாது. நீ மறுபடியும் எனக்குள்ள நீ வளரலையா, உனக்கு தேவனுடைய ராஜ்யமே கிடைக்காது. நீ பரிசுத்தமாக இல்லையா, தேவனுடைய ராஜ்யம் உனக்குரியது இல்லை. எல்லாவற்றையும் குறித்து நியாய தீர்ப்பிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஓட வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. சோர்ந்து போயிட்டு எனக்கு வேண்டாம், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு, எதுக்கு நான் ஆண்டவரை சேவிக்கணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் ஆண்டவருக்காக நான் ஓடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கவங்க யாராவது இங்கே இருக்கிறீங்கன்னா, இந்த கஷ்டத்துக்கு எல்லாவற்றிற்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவருடைய வார்த்தையிலே நான் வளர வேண்டும். இடைவிடாமல் ஆண்டவருடைய வசனத்தை நான் தியானம் பண்ணுகிறவன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் கையை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டேன். நம்மை நாமே நிதானித்து அறிவோமாக. எவ்வளவு நேரம் அந்த வார்த்தையை நான் தியானிக்கிறேன், எவ்வளவு நேரம் அந்த வார்த்தையின் மேலே நான் வாஞ்சையாக இருக்கிறேன், எப்படி என்னுடைய வாஞ்சை இருக்குது, எப்படி என்னுடைய ஆசை இருக்குது, ஆண்டவர் பேசுவாரா 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 அப்படின்னு சொல்லி தேடி திரிகிறவர்களாய் ஏங்கி அலைகிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை ஆண்டவர் பேசுனா பேசட்டும், எனக்கா பேசுகிறாரு, கொஞ்சம் தூங்கி போமே சர்ச்சில்னு தூங்குகிற கூட்டமாக நம்ம இருக்கிறோமான்னு யோசிக்கணும். யார் பேசினாலும் வேதத்திலிருந்து வருகிற எல்லா வார்த்தையும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:3 வாசிக்கிறோம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள்னு சொல்லி. புதுசாக பிறந்த குழந்தை எப்படி பால் வேணும் அப்படின்னு சொல்லி அழுது அழுது அது வளர்கிறதுக்காக என்னென்னமோ நம்ம கொடுப்போம் இல்லைங்களா. கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா அப்படி செர்லாக் வாங்கி கொடுப்பாங்க, ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, என்ன வெஜ்ஜீஸ்லாம் வந்து அப்படி வேக வச்சு என்னென்னமோ கொடுக்குறாங்க. எதுக்காக? அந்த பிள்ளை வளரணும், வளர்ந்துடணும், நல்லா வளரணும். வளரலைன்னா நாளைக்கு பிள்ளைய பார்த்து என்ன இந்த பிள்ளை வளரவே இல்லை, 4 வயசு ஆச்சா, பார்த்தா 4 வயசு மாதிரி தெரியலையே. இன்னைக்கு நம்மளை பார்த்து அப்படி யாரும் கேட்டுறக்கூடாதுங்க. எவ்வளோ வருஷமாக நீங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறது உங்களுடைய அனுபவம் அப்படின்னு நம்மளை ஒரு இன்டர்வியூ வச்சு கேட்டாங்கன்னா நம்மளுடைய அனுபவத்தை சொல்லும்போது, என்ன இன்னும் 4 வயசு மாதிரியே இருக்கீங்க, 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறீங்களே. நம்மளை பார்த்து யாரும் அந்த கேள்வியை கேட்டுறக்கூடாது. அதற்காக தான் வசனம் சொல்லுது, பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானபாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வசனம் இல்லாத காலங்கள், வசனம் கிடைக்காத காலங்கள் வருகிறது. இது ரொம்ப வருஷமாக நம்ம கேட்டுட்ருக்கோம், வருது 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 தான், வரட்டும் அப்படின்னு இருக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஆவிக்குரிய திமிர்வாதத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் எனக்கு சோர்வு இருக்குதோ, எப்பெல்லாம் அப்படியே எனக்கு முடியல ஆண்டவரே, எப்பெல்லாம் என்னுடைய எண்ணங்கள் சிதறுகிறதோ, எப்பெல்லாம் என்னுடைய ஆவி பலவீனமாகிற மாதிரி தெரியுதோ, அப்பெல்லாம் என்னுடைய வேதத்தை திறந்து நான் தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றது, நம்முடைய இருதயத்தை உருவ குத்துகிறது. சிலர் ப்ராமிஸ் பண்ணாங்க, எந்திரிச்சு போக மாட்டேன், ஆனால் போகிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஏன் இந்த வார்த்தை ரொம்ப இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஏன் நான் அந்த வார்த்தை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பாடலாக பாடிடலாம்னு நினைக்கிறேன். சி மைனர். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும்
என்னது செல்வம்? எனக்கு பரவசத்தை கொடுக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இசையிலையோ பாடல்லையோ இல்லாவிட்டால் எங்கேயாவது ஒரு போய இடத்துல படங்களை பார்க்குறாங்க, இல்லை ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கோ இல்லை சந்தோஷமான இடங்களுக்கோ போனால் பரவசம் கிடைக்குமோன்னு சொல்லி முயற்சி செய்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் பரவசத்தை அருளக்கூடியது, நமக்கு கொடுக்கக்கூடியது. ஆமாம், வேதத்தை அப்படியே உயர்த்தி சொல்லலாமே, இந்த உண்மையுள்ள வசனங்கள். ஆமென். இதை தியானிக்கும் பொழுது தான் அதனுடைய ருசி புரியும். இதை படிக்கும் பொழுது தான் இதோடைய ருசி புரியும். ஆமென், ஹல்லேலூயா. புதிய மனுஷனாக நான் பிறக்கணும்னு சொன்னால் இந்த வசனத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இதை படிக்கவே இல்லைன்னா நமக்கு என்ன தெரியும் இதில் என்ன இருக்குன்னு சொல்லி? ஹல்லேலூயா. இதை படித்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு காரியத்துடைய எல்லா விளக்கங்களும் ஆண்டவர் நமக்குள்ளே பேசிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு நான் இந்த வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் எனக்கு வேறு விதமாக வெளிப்படுத்தலாம். நீங்கள் படிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு வேறு விதமாக பேசுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் புது புது வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸில் யூத் மீட்டிங்லாம் வரும்போது கொஞ்சம் நோட்ஸ் எழுதுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே எத்தனை பேர் எழுதுறீங்கன்னு தெரியல. நம்ம படிக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம எழுதி வைக்கணும். ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார் என்று சொல்லி நம்ம எழுதி வைக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நாளைக்கு அதை அசை போடுறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இரண்டாவதாக ஆராதனையும் ஜெபமும். ஆராதனைக்கும் ஜெபத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும் பொழுது இருக்க வேண்டும். யோவான் 4:24 வாசிக்கிறோம், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு ஆராதனைக்கும் தேவனோடு நாம் பேசுகிறதற்கும் அந்த ஜெபத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆராதனை தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆராதனைன்னு ஒன்று இருக்கணும். ஏன்னா 24 மணி நேரமும் அங்கே தேவனை ஆராதிக்க தான் போகிறோம். ஆமென். ஆசையாக இருக்குதுங்களா? ஆமாம், சொல்ல மாட்டேங்கிறீங்க. சிலருக்கெல்லாம் அண்ணா நான் போவேனானே தெரியலன்னு யோசிக்கிறீங்க போல இருக்கு. ஆண்டவரை நான் முழுவதுமாக அப்படியே ஆண்டவரை மட்டும்தான் யோசித்து நான் ஆராதிக்க போகிறேன். இவ்வளவு நாள் கீழே இருந்து ஆண்டவரே ஆண்டவரே வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஆண்டவர் பக்கத்துலேயே இருப்பார். அப்போ கூட உங்களுக்கு அந்த சந்தோஷம் எனக்கு ஃபீலே ஆகலையிலே. அங்கே ஆண்டவரை மட்டும்தான் யோசிப்போம். ஆமென். இதை விட ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி, இவ்வளவு நாள் கஷ்டப்படுற இந்த பாடுகள்லாம் அதுதான் ஒரு பெரிய ஆறுதல். ஆண்டவரை நான் பார்க்குறேன், ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கிறேன், அவரை நானும் தூதர்களோடு சேர்ந்து இடைவிடாமல் ஆராதிக்கிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நித்திய ஜீவனின் அனுபவம். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கொஞ்சம் பூலோகத்தில் இருக்கும்போது இதை நான் கொஞ்சம் அப்படி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆமென். ஆமாம், சில நேரத்தில் நீங்கள் விருப்பம் இல்லைனாலும் கட்டாயமாவது செஞ்சுருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதற்குரிய பலனை ஆண்டவர் தருவார். சில நேரத்தில் அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கிறதுக்கு சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் ஆகணும். 7 days சொல்கிறாங்க, 1 month சொல்கிறாங்க, 45 days சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பழக்கத்தை புதுதாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே நீங்கள் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும், இல்லை எவ்ரிடே லைஃப் ஸ்டைலில் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கும்போது புதுசாக பண்ணுறோன்னா இவ்வளவு நாள் எடுக்கும். அது மாதிரி கொஞ்சம் சில நேரத்தில் புதுசாக பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கட்டாயமாக 1 மணி நேரம், அந்த நேரம் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஆண்டவர் கூட தான் அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன பிரச்சனை வந்தாலும், நம்மளுடைய தலைவர்களே வந்தாலும், இப்பொழுது விசில் டிஎம்கே எந்த கட்சிக்காரங்க யார் வந்தாலும் ஆண்டவருக்கு தான். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் தேவனுக்குரியது. என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவாங்க எங்ககிட்ட, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த தாளந்தை நீ பயன்படுத்தாமல் இருந்தேன்னு சொன்னால் அது விக்கிரகம்னு சொல்லி. நீங்கள் போய் ஒரு விக்கிரக ஆராதனையை செய்ய வேண்டாம். ஆண்டவருக்கு அந்த நேரத்தை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டு அந்த நேரத்தை ஆண்டவர்களோட செலவிடலைன்னா நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். விக்கிரக ஆராதனை தேவனுக்கு அருவருப்பானது. ஹல்லேலூயா, ஆமென்.
தேவனோடு நீங்களும் நானும் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். இந்த ஜனம் என்னுடையது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை சொந்தம் கொண்டாடுகிறார். இந்த வளருகிற அனுபவத்தை உடையவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த உடன்படிக்கை. எபிரேயர் 8:10 வாசிக்கிறோம், என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு பெரிய அந்தஸ்துக்குள்ளே போன சொந்தக்காரங்க பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சின்ன லெவலில் இருந்தோன்னா, இல்லை அவங்க ஒரு பெரிய காரில் வரும்போது நம்ம அப்படி நடந்து போயிட்டு இருந்தோன்னா, இல்லை நம்ம சைக்கிளில் போயிட்டு இருந்தோன்னா நம்மளை சொந்தக்காரங்கன்னு கூட சொல்கிறதுக்கு வெட்கப்படுவாங்க. எவ்வளோ பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. எங்களுடைய சொந்தக்காரங்களாம் எங்களை கால் தூசிக்கு மதிக்க மாட்டாங்க, உண்மையாகவே. இன்றைக்கு ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிற நிலைமையை பார்த்து, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது எல்லா இடத்துக்கும் போய் ஆண்டவர் எங்களை பயன்படுத்துவதை பார்த்து, இன்றைக்கி என்னுடைய அக்காவுடைய பிள்ளை, என்னுடைய தங்கச்சியுடைய பிள்ளைன்னு சொல்லி கொஞ்சம் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நல்லது, ஆமென். அப்போது அப்பையும் நாங்கள் நேசிக்கிறோம். என்னதான் கெட்டது பண்ணாலும் ஆண்டவருக்குள்ள அவர்களை நாங்கள் நேசித்து கொண்டு தான் இருக்கிறோம். யாருமே ரொம்ப அந்தஸ்து உள்ளவங்க, நல்ல பதவியில் இருக்கிறவங்க, எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இந்த உலகத்தை படைத்தவர், சர்வ சிருஷ்டிக்கும் அதிகாரியாக இருக்கிறவர், சர்வ வல்லமை உள்ள இந்த தேவன் சொல்லுகிறார், அவர்கள் என்னுடைய ஜனங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்லி பேரு. ஹல்லேலூயா. புதிய வாழ்க்கை, புது சிருஷ்டியாக இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, நீ ஏன் பிள்ளை, நீ ராஜாவோட பிள்ளை. எங்கேயும் போய் தலை குனிச்சு நீங்கள் இனிமேல் நிற்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகிற இடங்களிலெல்லாம் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த நேரத்துலையும் சோர்ந்தே போகாதீங்க. எப்போ யார் பெரிய ஆள் வந்தாலும் சரி, இவங்களை எல்லாவற்றிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருப்பவர் பெரியவர்னு சொல்லி எப்பயுமே நம்ம மனசுக்கு கொஞ்சம் நீங்கள் ரிமைண்டர் போட்டுக்கொண்டே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் யாருக்கும் பயப்பட வேண்டாம். அதுக்காக அப்படியே அவங்கள கால் தூசிக்கு அப்படியே மதிக்காமல் போகிறது இல்லை. மதிப்பு வேற, பயம் வேற. தேவன் ஒருவருக்கு மாத்திரமே நம்ம பயப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி சொல்கிறோம். இப்போ சர்றன்னு ஒரு பாம்பு வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி உக்காந்துருப்பீங்களா? மேலே இருக்கவங்களாம் காலை தூக்கிடுவீங்க, கீழே இருக்கவங்க தான் பாவம் எந்திரிச்சு எங்கே ஓடான்னு தெரியாமல் இருப்பாங்க. எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லும்போது இயேசுவின் நாமத்தினால நடக்கிறது. ஹல்லேலூயா. அவ்வளவு வல்லமை இயேசுவினுடைய நாமத்தில் இருக்கிறது. அடிக்கடி அந்த நாமத்தை கொஞ்சம் யூஸ் பண்ண கற்றுக்குவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய புது வாழ்க்கையின் இந்த நித்திய ஜீவன் உடையவனாக இருக்கும் பொழுது, புது சிருஷ்டியாக இருக்கும் பொழுது என்னுடைய சபை கூடி வருதலை விட்டு விடாமல் இருப்பேன். ஹல்லேலூயா. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். தொடர்ந்து சபைக்கு வரணும். சபையில் எந்தெந்த கூட்டங்கள் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் வருவதற்கு முடிஞ்ச அளவுக்கு பிரயாசப்பட்டு நீங்கள் வருகிறவர்கள் அநேகர் இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் அறிகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா சாட்சியில் சொன்னாங்க, தொடர்ந்து ஜெபித்தவர்கள் நிறையா பேர் இருந்திருக்கிறீங்க. அம்மா உடல்நிலை குறைவுபட்ட போது அவர்களுக்காக ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து எடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதிலை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். இனிமேலும் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் நிறையா பேர் வரணுமே. இந்த பக்கத்தில் நிறைய பேர் நாங்கள் அப்படியே கொஞ்சம் ரூட் மாதிரி வந்தோம், மெயின் ரூட்டில் வராமல் பின்னாடி வழியாக வந்தோம். ஒவ்வொரு கட்டுக்கட்டாக கேபுக்காரங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே அவ்வளவு வீடுகள் இருக்குது. அத்தனை வீட்டிலையும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்குதா? அத்தனை வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் இன்றைக்கி நம்ம ஃபெய்த் அசம்பிளி, எஸ் பாஸ்டர், ஃபெய்த் இன் ஜீசஸ் சர்ச்சில் இருக்கிறாங்களா? பாதி பேர் தான் இருக்கிறோம். இன்னும் மீதி பேர்லாம் அங்கே இருக்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் பிரயாசப்பட்டு, ஆமாம் சொல்லுவாங்க, மேய்ப்பன் குட்டி போட முடியாது, ஆடுகள் தான் குட்டி போடணும்னு சொல்லி. அப்போ நீங்களும் நானும் ஆடுகளாக இருக்கிறோம் சபையில். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம்,
கொஞ்சம் அப்படியே போய் அப்படி பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் போய் இயேசுவின் அன்பை கொஞ்சம் எடுத்து சொல்லி அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டிய காலகட்டாயத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவரை அறியாதவர்கள் அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படாமல் நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறதே, ஆக்கினைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அந்த ஜனங்களுக்காக மனதுருகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும். எவ்வளவு நாள் நான் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசுனது அதான், எவ்வளவு நாள் நமக்காகவே ஓடிக்கொண்டிருக்க போகிறோம்? எனக்காக, என் பிள்ளை, என் குடும்பம், என்னோட சந்ததின்னு சொல்லி நான் ரட்சிக்கப்படி. எவ்வளவு சுயநலமானவர்கள் கிறிஸ்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுயநலமானவங்க. தான் நல்லா இருந்தால் போதும், ஏன் வயிறு பசி ஆறுனா போதும். சில நேரங்களில் செய்கிறவர்களும் இங்கே இருக்கிறீங்க, ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறவர்களும் இருக்கீங்க. இன்னும் அதிகமாய் நம்ம செய்யணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. புது வாழ்க்கையில், புது சிருஷ்டியின் அனுபவத்தில் வந்தோன்னா பாடுகள். கிறிஸ்தவர்களாக இருந்தால் தான் பாடுகள். நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு கஷ்டமே இல்லைங்க, எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, ஆனால் கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்ட நாளிலேருந்து எனக்கு கண்ணீர் மட்டும்தான் சிஸ்டர்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஒவ்வொருவருடைய அனுபவம் எப்படி மாறுகிறதுன்னு சொன்னால் அதை எப்படி அவர்கள் கையாளுகிறார்கள், ஆண்டவருடைய கிருபையினால், ஆண்டவருடைய பலம் எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளே இருக்குன்றதை பொறுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இது இருக்கிற பாடுங்கள்லாம் நீங்கள் அனுமதிங்க, பிரச்சனை இல்லை, நான் சந்திக்கிறேன்னு சொல்லி தைரியமாய் ஆண்டவர்கிட்ட நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் ஆண்டவருடைய பலன் நம்ம கிடைக்கும். பலவீனம் இருக்கிறவங்களுக்கு தான் கிருபை, கரெக்டுங்களா? பலவீனமாக இருக்கிற ஆண்டவரேன்னு சொன்னால் என் கிருபை உனக்கு போதுமானதுன்றார். நான் சூப்பராக இருக்கிற ஆண்டவரே, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆண்டவரேன்னா வேண்டாமே, நானே ஸ்ட்ராங்காக இருக்கிறேனே. அப்போ பாடுகள் வரும்பொழுது எதற்காக நமக்கு பாடுகள் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த பாடுகள்லாம் வரப்பையாவது கொஞ்சம் நமக்கு உணர்வு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் போய் உட்காருவோமேன்னு சொல்லி. ஆனால் இந்த பாடுகளை பார்த்து ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறவங்க இங்கே யாராவது இருக்கிறீங்கன்னு சொன்னால், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பாடுகளுடனே ஆண்டவர் பங்காளியாக இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் பாடு வரும்போது, பிரச்சனை வரும்போது, நம்மளை பார்த்து ஒருத்தர் நிந்திக்கிறார்களா, தூஷிக்கிறார்களா, நம்ம விரோதமாய் பேசுகிறார்களா, உன்னை அடித்தே தீருவன், உன்னை கொன்னே தீருவன்னு சொல்லி எவ்வளவுதான் அவர்கள் முயற்சி செய்ய முற்பட்டாலும் அவர்களை மன்னித்து, ஆண்டவரே இந்த பாடுகளை எல்லாம் உங்களுக்காக சகிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய பாடுகள் எப்பொழுதெல்லாம் நமக்கு பாடுகள் வருதோ அப்போல்லாம் ஆண்டவருடைய பாடுகளை நான் நினைத்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்டுட்டேன்னு சொன்னால் சொல்லுங்க, பாடு இல்லாமல் இருக்குமா? வசனம் என்ன சொல்லுது? என்னை பின்பற்றணும்னு நினச்சா உன்னுடைய சிலுவையை எடுத்துட்டு என் பின்னாடி வாண்டுறாரு. அப்போ சிலுவையை எடுத்துக்கொண்டு போகிறது எதற்காக சொல்லுங்க? ஆமாம், அப்போ இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வந்தது எதற்காக? பாடுகளை சகிப்பதற்காக. பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை, இயேசுவை எதெல்லாம் செஞ்சு அடித்தாங்களோ அதெல்லாம் நமக்கும் வரும். இப்போ அவர் அடித்த மாதிரி பெரிய அந்த ரோப் வச்சோ ஃபுல்லாக அந்த குச்சியை வச்சு இப்படியெல்லாம் நம்மளை யாருமே அடிக்கிறது இல்லை. எல்லாம் சொல்லில் தான் அடி. அந்த அடியே நம்மளால் சில நேரம் தாங்க முடியறதில்ல. அப்பொழுதெல்லாம் இயேசுவோட கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். அந்த பாடுகளை நமக்கு அனுமதிக்கிறாருன்னா நீங்கள் சந்தோஷம்தான் படணும். பரவாயில்ல, ஆண்டவரோட ட்ராக்கில் தான் இருக்கேன், நான் அலைன்மெண்ட்டில் தான் இருக்கேன், ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அவருடைய அந்த காயங்களுடைய அந்த அச்சு அடையாளங்களை நம்ம தரித்தவர்களாக இருக்கணும்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். எப்பெல்லாம் என் கையில் நான் யாரையாவது அடிக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேனோ அப்பெல்லாம் எனக்கு நினைவு இருக்கணும், என்னுடைய கரங்கள் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. எப்பொழுதெல்லாம் என்னுடைய சிந்தையில் மற்றவர்களை பற்றி நான் தேவையில்லாத காரியங்களை யோசித்து அவர்களுக்கு விரோதமாக யோசிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் யோசிக்கணும், இயேசுடைய தலையில் இருந்த முட்கிரீடத்தை பார்க்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் என்னுடைய கால்கள் அடுத்தவங்களை எட்டி உதைக்கணும், அடுத்தவங்களை மிதிக்கணும், எப்படியாவது நான் மேலே வந்துடணும்னு லைட்டாக அப்படியே முயற்சி செய்தோம் அப்பெல்லாம் என்னுடைய கால்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும்.
எப்பொழுதெல்லாம் என்னுடைய நாவு அவங்களுக்கு விரோதமாக பேசணும், என்ன பேசிட்டல்ல திரும்ப நான் பேசுவேன்னு சொல்லி எப்பொழுதெல்லாம் என்னோட வாய் பேச வருகிறதோ அப்பெல்லாம் நினச்சி பார்க்கணும், நம்ம பாடுபடுறதுக்காக ஆண்டவர் அங்கே வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டால் ஒழிய புது சிருஷ்டியாய் மாற முடியாது, புது வாழ்க்கைக்குள்ளே நம்ம இருக்க முடியாது. இந்த நித்திய ஜீவன் பெறணும்னு சொன்னால் இந்த பாடுகளை சவால்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவைகளை ஜெயித்தார்கள் என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தரித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தில் பரிசுத்தப்படுத்துகிற அந்த இரத்தம், அவருடைய நம்மை சுகப்படுத்துகிற இரத்தம், நம்மை கழுவுகிற இரத்தம், நமக்கு பாதுகாப்பை கொடுப்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கடைசியாக எழுந்து நிற்போமே. ஹல்லேலூயா. நமக்கு விலையேற பெற்ற இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதை நினைத்து பார்த்து மீண்டுமாய் உங்க சிலுவை நண்டைக்கு வரோம் ஆண்டவரேன்னு சொல்லலாமே. பாடுகளை அனுபவிப்பதற்காக நீங்க அனுமதித்திருக்கிற ஒவ்வொரு பாடுகளை நாங்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வதற்கான கிருபை எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்கலாம். என்றைக்கு அந்த பாடுகள், எனக்கு வர பாடுகள் எல்லாம் நன்மைக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார்னு சொல்லி நம்ம அதை உணர்ந்து அறிக்கை செய்து அதை ஒப்புக்கொள்ளுகிறோமோ அப்பதான் ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாய் உருவாக்க ஆரம்பிப்பார். என்னுடைய நிறைய நேரங்களில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியம், ஜெபத்தில் நிறைய கேட்ட, ஆண்டவரே என்னை உடைங்க ஆண்டவரேன்னு சொல்லி, என்னை உடைங்க ஆண்டவரே. அப்படி கேட்டதுனால ஒவ்வொரு பாதையிலும் ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். வித்தியாசமான காரியங்களை எல்லாம் ஆண்டவருக்காக செய்ய முடிகிறது. ஏனென்றால் உடைக்கிறவரும் அவர், உருவாக்குகிறவரும் அவர், சிட்சிக்கிறவரும் அவர், சீர்படுத்துகிறவரும் அவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கண்களை மூடி
நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எம்மட்டும் நடத்தின உடைய கிருபைக்காக, உடைய கருத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோட இடைப்பட்டதற்காக நன்றி. எங்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில நீங்க கிரியை செய்யுங்கப்பா. புது சிருஷ்டியின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே காணப்படும்படியா நீங்க கிருபை செய்யுங்க. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் எப்படி பார்க்கிறீரோ அப்படி நாங்கள் ஒருவரை நேசிக்கவும் ஒருவரை சந்திக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு பாடுகளும் ஒவ்வொரு வேதனைகளும் எங்களுடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு போராட்டமும் இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கென்று என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே ஒரு விசுவாசத்தையும் அப்படிப்பட்ட அனுபவத்தையும் எங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கூட இருந்து நீங்க வழி நடத்துங்க. இந்த சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியர் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் பரிபூரண சுகம் இயேசுவின் நாமத்தினால உடைய தழும்புகள்ல கரத்தினால இப்பொழுதே நாங்கள் சுகத்தை பேசுகிறோம். எல்லா பலவீனங்கள் மாறும்படியா நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. அப்பா அவருடைய இருதய அளவுல அப்பா சோர்ந்து போயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அப்பா நீங்க இப்பொழுதே உற்சாகப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியம் இன்னும் நிறைய இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க சபைக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை அப்பா அம்மா மூலமா நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி. ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர்ஸ் வைஃப்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா இந்த சபையில ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் பதிலளிக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திரளான ஜன கூட்டம் எப்படி நெருக்கி கொண்டு இயேசு இருக்கிற இடத்துல வந்து நிற்க முடியாம நின்னாங்களோ அத போல கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து ஆத்துமாக்கள் இந்த சபைக்கு வரும்படியா நாங்கள் பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. தேவரீர் நீர் இங்க இருக்கிறீர் என்பதை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீர் நிரூபித்து காட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.